பொதுவாக நம்ம இந்திய குடும்பங்களை பார்த்துக்கிட்டோம்னா ஆண் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போய் சம்பாதிப்பார். மனைவி வீட்டில் இருந்து கொண்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு பெரும்பான்மை நேரம் வீட்டில் தான் இருப்பாங்க. இப்படித்தான் நம்ம இந்திய கலாச்சார குடும்ப முறை இருக்குது. இந்த குடும்ப முறைக்கு அப்படியே எதிராக இருக்கக்கூடியது தான் புதிதாக உருவாகி பரவி கொண்டிருக்கக்கூடிய ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரம். இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கணவனானவர் வேலைக்கு போய் சம்பாதிக்க மாட்டார். அதுக்கு பதிலாக அவர் வீட்டில் இருந்து கொண்டு வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு குழந்தைகளையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் தான் பெரும்பான்மை நேரம் இருப்பார். மனைவி தான் வீட்டை விட்டு வெளியே வேலைக்கு போய் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தோடைய மொத்த செலவுகளுக்கும் மனைவி தான் பொறுப்பேற்பாங்க. இப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் இப்போ புதிதாக கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகி பரவிக்கிட்டு இருக்குது. நான் இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரத்தை முழுமையாக ஆதரிக்கிறேன். ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதான் சமூக நீதி. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு பின் தான் வேலைக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய உரிமை இருக்குதோ அதே உரிமை ஆணுக்கு இருக்கு. ஆணினுடைய அந்த உரிமைக்கு நம்ம கண்டிப்பாக மதிப்பளிக்கணும். ஏன்னா ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதான் சமூக நீதி. இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய கலாச்சாரவாதிகளுக்கு நான் 2 கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. முதல் கேள்வி, திருமணத்திற்கு பின் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பெண் முடிவெடுத்தா அது மட்டும் நியாயம். ஆனால் அதே முடிவை ஒரு ஆண் எடுத்தா அது மட்டும் எப்படி அநியாயமாகு? ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? கேள்வி எண் 2, கணவன் சம்பாத்தியத்தில் மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டா நியாயம். அதுவே மனைவி சம்பாதிச்சு மனைவியோட சம்பாத்தியத்தில் கணவன் உட்கார்ந்து சாப்பிட்டா மட்டும் எப்படி அநியாயமாகும்? ஆணுக்கு ஒரு நியாயம், பெண்ணுக்கு ஒரு நியாயமா? ஆஃப்டர் ஆல் நீ ஒரு தாழ்ந்த ஜாதிக்கார, உன் வீட்டு சாப்பாட்டை நான் சாப்பிட்டா அது எனக்கு அவமானம் அப்படின்னு ஒரு மேல் ஜாதிக்காரர் சொன்னார்னா அதுக்கு பேர் தான் சாதி ஆதிக்கம். அதே மாதிரி ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை, உன்னோட சம்பாத்தியத்தில் நான் உட்கார்ந்து சாப்பிட்டா அது எனக்கு அவமானம் அப்படின்னு ஒரு ஆண் சொன்னார்னா அதுக்கு பேர் தான் ஆண் ஆதிக்கம். ஆண் ஆதிக்கம், சாதி ஆதிக்கம் ரெண்டுமே சமத்துவத்திற்கு எதிரானது. மேல் ஜாதிக்காரர் கீழ் ஜாதிக்காரர் அப்படின்னு எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்ப்பதற்கு பேர்தான் சமத்துவம். அதே மாதிரி ஆண் பெண் என்று ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இரு பாலினத்தவரையும் சமமாக நடத்துவதற்கு பேர்தான் சமத்துவம். அதுதான் சமூக நீதி. அந்த சமூக நீதியின் அடிப்படையில் பார்க்கும்போது கணவன் சம்பாத்தியத்தில் மனைவி உட்கார்ந்து சாப்பிடுவது தவறில்லை என்றால் மனைவி சம்பாத்தியத்தில் கணவன் உட்கார்ந்து சாப்பிடுவதும் எந்த ஒரு தவறும் இல்லை. தன்னுடைய கேரியரில் சாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற எத்தனையோ பெண்களுக்கு திருமணத்திற்கு பின்னாடி வீட்டு வேலை செய்யணும், குழந்தைகளை பார்த்துக்கணும் அப்படிங்கிற 2 விஷயம் மிகப்பெரிய தடையாக இருக்குது. அந்த தடையை போக்குவதற்கு இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரமானது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் அப்படின்னா பெண்கள் முன்னேற்றத்திற்கு இந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஹவுஸ் ஹஸ்பண்ட் கலாச்சாரத்தை எதிர்க்கக்கூடிய பிரெட் வின்னர் ஆண்களுக்கு நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். நீங்கள் எப்படி ஒரு நல்ல பிரெட் வின்னராக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக வாழணும் அப்படின்னு மற்றொரு தரப்பு ஆண்கள் ஆசைப்படுறாங்க. இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. அடுத்தவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடாத வரைக்கும் இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஆண்களுக்கும் தன்னுடைய விருப்பப்படி வாழ்வதற்கு எல்லா உரிமையும் இருக்குது, எல்லா சுதந்திரமும் இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது நீங்கள் நல்ல பிரெட் வின்னராக வாழணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் வாழுங்க. அதே மாதிரி தான் ஒரு நல்ல ஹவுஸ் ஹஸ்பண்டாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு ஆசைப்படுற ஆண்களையும் வாழ விடுங்க. வாழ விடு அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.